MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதா இந்தியன் கிரிக்கெட் என்ற வார்த்தையை என்னையே சொல்ல வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு போலிங் சைடு, பயங்கரமான பயஸ் டீம் செலெக்ஷன் என்னால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். திருப்பி திருப்பி தப்பு பண்ணக்கூடியவங்கள டீம்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கன்சர்ன். அழகா பொறுமையா தன்னோட இன்னிங்ஸ் ஆரம்பத்துல பேஸ் பண்ணாலும் அப்புறம் செமடி அடிச்சு சூப்பரா பினிஷ் பண்ணாரு. ஒவ்வொன்றும் அவ்வளவு நல்ல ஷாட்ஸ். பட் நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாலும் நாங்க ஜெயிக்க மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு போலிங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. சார் நான் டீம் செலக்ஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு தான் சார் சொல்லணும். ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுக்கு பேக்கப்பே இல்ல சார், யாருமே இல்ல. இல்ல பிரதர், அது வந்து முதல்ல அந்த ஓடிஐ ஸ்குவாட் இன்ஃபார்ம் பண்ணும் போதே நான் சொன்னேன், இந்த பிரசித் கிருஷ்ணாவை கட்டிட்டு இவங்க எதுக்கு அழறாங்கன்னு. ஓப்பனா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு போலர் பிரசித் கிருஷ்ணா. ஒண்ணுமே இல்ல ஒரு போலிங்ல. நீங்க 4 ஷார்ட் பால் போடுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க வந்து உடனே ஒரு சிராஜாவோ இல்லைன்னா ஒரு ஷெட்யூல் தாக்கராவோ ஆயிட முடியும். நான் வந்து 120 ரன் கொடுக்குறேன் 10 ஓவருக்கு, ஆனா நான் 3 விக்கெட் எடுப்பேன்னா எதுக்கு? அது பேக்கப் யாருமே இல்ல சார், அவரை தான் விளையாட வச்சு ஆகணும் இல்லையா சார்? ஷார்ட் டெலிவரிக்கும் பழமா போட்டுக்கிறதுக்கும் வித்தியாசம். நீங்க ஷார்ட் பால் போடுறதுங்கிறது ஒரு பேஸோட போடணும். பழமா ஷார்ட் பால் போட்டு கொடுக்கறது இல்ல டெக்னிக். ஸ்லோயர் டெலிவரி வேற, பழமா போட்டு கொடுக்கிறது வேற. இல்ல சார், பேட்டிங்குமே பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் இவங்க சீனியர் பிளேயர்ஸ் மட்டும் தான் சார் ஓரளவுக்கு விளையாடுறாங்க. மத்த இவங்க இல்லாம நம்ம ஓடிஐ டீம் நினைச்சே பார்க்க முடியாது போலயே சார். சார் விராட் கோலி 2 மேட்ச்ல 2 செஞ்சுரி பண்ணியிருக்காரு. இந்த 3வது மேட்ச்லயே செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா நம்ம ஊர் விசாகப்பட்டினத்தை தான் விளையாடுறேன். விசாகப்பட்டினத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சிங்கன்னா கண்டிப்பா விராட் கோலி செஞ்சுரி அடிப்பார்னு நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெஸ்ட்ல வாஷ் அவுட் ஆயிட்டோம் சார். இந்த ஓடிஐ சீரிஸ் ஆச்சு வின் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா வின் பண்ணுவாங்களா சார்? T20 சீரிஸ் எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பத்தி தான் சார் பேச போறோம் இன்னைக்கு. பாத்தீங்கன்னா 2 பேருமே ஒரு ஓடியை வின் பண்ணியிருக்காங்க. 3வது ஓடியை நடக்க போகுது. யார் வின் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா விராட் கோலி 2 மேட்சுமே செஞ்சுரி போட்டிருக்காரு. ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சார். உண்மையிலே வந்து இந்தியா கண்டிப்பா இந்த 3வது மேட்ச் ஜெயிச்சு நம்ம சீரீஸ் வின் பண்ணிடுவோம். அதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பட் ஒரு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறதா இந்தியன் கிரிக்கெட்ன்ற வார்த்தையை என்னையே சொல்ல வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வருத்தத்துக்குரிய ஒரு போலிங் சைடு, பயங்கரமான பயஸ் டீம் செலெக்ஷன்ல என்னால ரொம்ப தெளிவா பார்க்க முடியும். ஃபேன்ஸோடைய எதிர்பார்ப்புக்கு செவிசாய்க்கிறாங்களா அப்படின்னா, நம்ம போன இன்டர்வியூலயும் சொல்லியிருந்தோம், கம்பீரும் சரி அஜித் அகர்கரும் சரி பயங்கரமா செவிசாய்க்கிறாங்க. சோசியல் மீடியால வரக்கூடிய சில இன்புட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அது டூ மச்சா இருக்கு அப்படின்னு நானே சொன்னேன். பட் திருப்பி திருப்பி தப்பு பண்ணக்கூடியவங்கள டீம்ல வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கன்சர்ன். ஒரு ஆங்கிள் ரோபோ காம்பினேஷனோட பேட்டிங் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட 350 அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு தடவை சேஸ் பண்ணுவோம் ஒரு இந்தியன் ட்ராக்ல. செம்ம மேட்ச். அதாவது ஒரு டார்கெட் ஆஸ்திரேலியால ஒரு டீம் அடாங்கிற மாதிரி 2 பேரும் விளையாடி இருப்பாங்க. ஆல்மத்திலே ஷிகார் தவான் ஒரு பொழந்திருப்பாரு. பட் ரோஹித் சர்மாவும் கோலியும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஜெயிச்சிருப்பாங்க. 350 டார்கெட் ரொம்ப ஈஸியா 43-44 ஓவர் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேட்டிங் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. செகண்ட் பேட்டிங்ல ருத்ராஜ் கெய்க்வாட் த மோஸ்ட் அவைட்டட் மொமெண்ட். அழகா பொறுமையா தன்னோட இன்னிங்ஸ் ஆரம்பத்துல பேஸ் பண்ணாலும் அப்புறம் செமடி அடிச்சு சூப்பரா பினிஷ் பண்ணாரு. ஒவ்வொன்றும் அவ்வளவு நல்ல ஷாட்ஸ். சோ நல்லா இருந்துச்சு பார்க்க. பட் நீங்க என்ன சிச்சுவேஷன் கொடுத்தாலும் நாங்க ஜெயிக்க மாட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு போலிங்க வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க. KL ராகுல் சொல்லியிருக்காரு, போலிங் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, பயங்கரமான டியூ இம்பாக்ட் இருந்துச்சுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். பட் அதுக்காக நீங்க போடுற பால்ஸை ஒஸ்டா போட்டுட்டு நீங்க வந்து பிச்சப் போற சொல்லி பிரயோஜனம் இல்லை. சோ பிரசித் கிருஷ்ணா எதுக்கு லிமிடெட் ஓவர்ஸ்ல இருக்காரு அப்படின்ற கேள்வியை நான் பலமுறை கேட்டிருக்கேன். இன்னும் அந்த கேள்வி நான் கேட்டுட்டு இருப்பேன். அவரோட லிட்டரலா நான் இப்படி சொல்ல மாட்டேன், பட் இருந்தாலும் சொல்றேன், அவரோட நான் நல்லா புரியும். சோ அது வந்து ஒரு பெத்தடிக் சிச்சுவேஷன்னாலும் ஒரு பயஸ்னால அழிவை நோக்கி இந்தியன் கிரிக்கெட் போகுதுன்னு ஒரு பயம். சார் நான் டீம் செலக்ஷனே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு தான் சார் சொல்லணும். ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷனுக்கு பேக்கப்பே இல்ல சார், யாருமே இல்ல. இல்ல பிரதர், அது வந்து முதல்ல அந்த ஓடிஐ ஸ்குவாட் இன்ஃபார்ம் பண்ணும் போதே நான் சொன்னேன், இந்த பிரசித் கிருஷ்ணாவை கட்டிட்டு இவங்க எதுக்கு அழறாங்கன்னு தெரியல. டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு சில நேரங்கள்ல நல்ல போலிங் போடுறாரு. ஒரு ஓல்டு பால்ல அவரால் ஓரளவுக்கு நல்லா போட முடியுது. பட் ஒன் டே ஃபார்மேட்ல வந்து நான் ஓப்பனா பலமுறை கலாச்சிருக்கேன். ஒரு வர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல கிளென்
மேக்ஸ்வெல் பேட் இறக்கும் போது இல்ல இந்த மேட்ச் இந்தியா ஜெயிச்சிருவாங்க ஏன்னா பிரசித் கிருஷ்ணா டீம்ல இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு லைவ் கமெண்ட்ரி அப்போ. சோ அப்படி ஒரு ஓப்பனா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு போலர் பிரசித் கிருஷ்ணா. ஒண்ணுமே இல்ல அவர் போலிங்ல. நீங்க 4 ஷார்ட் பால் போடுறீங்க அப்படிங்கிறதுனால நீங்க வந்து உடனே ஒரு சிராஜாவோ இல்லைன்னா ஒரு ஷர்துல் தாக்கராவோ ஆயிட முடியாது. ஷர்துல் தாக்கூர் பெட்டர்னு வேணாம், இது அட்லீஸ்ட் இஸ் a wicket taker. இவர் என்ன சொல்றாரு, ஒரு ஓவருக்கு நான் 14-15 ரன் கொடுப்பேன், எப்பயாவது ஒரு 2 விக்கெட் எடுத்துருவேன் அப்படின்னா நீங்க வந்து அது லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டுக்கு பத்தாது. நான் வந்து 120 ரன் கொடுக்குறேன் 10 ஓவருக்கு, ஆனா நான் 3 விக்கெட் எடுப்பேன்னா எதுக்கு அது? சோ இவங்க வந்து பிரசித் கிருஷ்ணா மட்டுமே ஒரு போலிங் ஆப்ஷனா தேர்ட் போலரா வைக்கும் போதே நான் நினைச்சேன் இவங்க ஹர்ஷித் ராணாவை ஹீரோவா காட்டணும்ன்றதுக்காக பிரசித் கிருஷ்ணா மாதிரி ஒரு சப்பா ஆளை கூட வச்சுருவாங்க. நம்ம விளையாட்டா சொல்லுவோம், இந்த காலேஜ் டேஸ்ல எல்லாம் சொல்லுவோம், லைக் கேர்ள்ஸ்ல நீங்க யூஸ்வலா பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். சும்மா ஜாலியா யூத்ஃபுல்லா ஸ்பெஷல் அட்டென்ஷன் இருக்கும். அவங்க என்னைக்குமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு சுமாரான ஒரு ஃப்ரெண்டோட தான் வருவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து நம்மள வெளியே காமிச்சுக்கணும் பசங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட வந்து அதோட ஒரு சுமாரான பசங்களோட தான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம். அந்த மாதிரி ஹர்ஷித் ராணாவை பெருசா காமிக்கணும்ன்றதுக்காகவே பிரசித் கிருஷ்ணா ஒரு டீம்ல வச்சிருக்காருன்னு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன். பிரசித் கிருஷ்ணாவை பிளேயிங் லெவல்ல வைக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவரை வச்சு நமக்கு நாமே குழி தோண்டிட்டு இருக்கோம். பேக்கப் யாருமே இல்ல சார், அவரை தான் விளையாட வச்சு ஆகணும் இல்லையா சார்? 3 விக்கெட் கீப்பர் எடுத்திருக்காங்க சார் இந்த ஸ்குவாட்ல, பவுலருக்கு வந்து ஆப்ஷனே இல்லையே. வேற வழியே இல்ல அப்படின்னா நீங்க வந்து திலக் வர்மாவே டீம்ல கொண்டாந்து ஒரு ஸ்பின்னு கூட கொடுங்கன்னு ஹைப்போதெட்டிக்கல் தான், பட் வேற வழி இல்லன்னு நான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு போலிங் கொடுத்தாலே அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து நல்லா தெரியுது. போட்டு கொடுக்குறாரு. இவர் போலிங் கொடுத்தாங்க அடிக்கிறாங்கிறத விட போட்டு கொடுக்குறாரு. ஷார்ட் டெலிவரிக்கும் பழமா போட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு ஷார்ட் டெலிவரினா என்னன்னு ஹார்திக் பாண்டியா கேளுங்க. எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. T20 வேர்ல்டு கப்ல when India and Pakistan were playing, நம்ம வின் பண்ண அந்த T20 வேர்ல்டு கப்ல வந்து 120ங்கிற ஒரு கணிசமான ஒரு 120 ஒரு கம்மியான டார்கெட், நாட் ஈவன் தட், அவ்வளவு கம்மியான ஒரு டார்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஹியூஜ் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப கூட டக்குன்னு அந்த ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பேட்ஸ்மேன் விளையாடிட்டு இருந்தா நான் சொன்னேன் இப்ப ஷார்ட் பால் போடணும், ஃபர்ஹான் நினைக்கிறேன், இப்ப ஷார்ட் பால் போடணும், அந்த ஷார்ட் பால் போட்டாங்கன்னா கண்டிப்பா விக்கெட் விழுன்னு சொல்லி வாய முடியல டப்புன்னு ஷார்ட் பால் போட்டு விக்கெட். நீங்க ஷார்ட் பால் போடுறதுங்கிறது ஒரு பேஸோட போடணும். பழமா ஷார்ட் பால் போட்டு கொடுக்கறது இல்ல டெக்னிக். ஸ்லோயர் டெலிவரி வேற, பழமா போட்டு கொடுக்கறது வேற. நம்ம பும்ராவே வந்து ஷார்ட் டெலிவரி போடுவாரு, ஸ்லோயர் டெலிவரி போடுவார். ஸ்லோயர் டெலிவரின்றது ஒரு அழகான ஆயுதம். ஆனா அந்த ஸ்லோயர் டெலிவரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலிங் ஆக்ஷன்லயும் நீங்க ஜட்ஜ் பண்ண முடியக்கூடாது. அதே மாதிரி ரியாக்ட் பண்ண டூ மச் டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டீவியேஷன் பால்ல இருக்கணும். இது ரெண்டுமே இல்லாம பிச்சுக்கு முன்னாடி, அதாவது ஆஃப் பிச்சுக்கும் முன்னாடியே பாலை பிச் பண்ணி விட்டுட்டு நீங்க, அதுதான் நான் வந்து ஆக்சுவலா அந்த கிராஃப் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். நீங்க பிரசித் கிருஷ்ணாவோட போலிங் கிராஃப பாருங்க, ஐயோ பாவமா இருக்கு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹர்ஷதீப் வந்து மொத்தமே 11 பால் கூட வந்து நான் சொல்றது ஷார்ட் அப்புறம் குட் ஷாட் இந்த ஒரு லென்த்ல கூட அந்த அளவுக்கு அவர் போடல. அவ்வளவு கரெக்டான லென்த்ல டெலிவரி போட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் போடுறது எல்லாமே பழமா போட்டு கொடுக்குறாரு. அப்ப நான் என்ன சொல்லுவேன், இவரை நீங்க சூஸ் பண்ணதே தப்பு இல்ல சார். பேட்டிங்குமே பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல் இவங்க சீனியர் பிளேயர்ஸ் மட்டும்தான் சார் ஓரளவுக்கு விளையாடுறாங்க. மத்த இவங்க இல்லாம நம்ம ஓடிஐ டீமை நினைச்சே பார்க்க முடியாது போலயே சார். ஏன்னா 2027 வேர்ல்டு கப்புக்கு இவங்க எல்லாம் இருக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப இவங்க இல்லைன்னா ஓடிஐ மேட்சை இதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா சார்? சரி, இவங்க வந்து 2027 இருக்க மாட்டாங்கன்னு சொல்றது வந்து சும்மா அந்த ஃபேன்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்க பேச்சு. இன்ஃபேக்ட் அவங்களை வந்து நீங்க லோக்கல் கிரிக்கெட் விளையாட சொல்லு அப்படிங்கறத அவங்க இன்சல்ட் பண்றதுக்காக சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சீனியர் கிரிக்கெட் கோச்சா இருந்தவங்க, சீனியர் கிரிக்கெட் 1983ல விளையாடின பிளேயர்ஸே சொல்ற விஷயம். நீங்க அவங்க வந்து டெஸ்ட் டீம்லயே அவங்க வந்து T20லயே அவங்க ரிட்டையர்மெண்ட் கொடுத்துறாங்க, டெஸ்ட் டீம்லயே அவங்க விளையாட்டாங்க. அப்படிங்கிறப்போ they should be in touch to play the one day format இல்லையா? அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்கிறதுக்கு தான் சொன்னாங்க லோக்கல் கிரிக்கெட் அவங்கள விளையாட சொல்லுங்க அப்படின்னு. பிகாஸ் they should be in touch. என்னதான் சூப்பர் பிளேயரா இருந்தாலும் you should be in touch. ஓகேங்களா? அந்த IPL வந்து ஒரு டச்சா எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அது வேற ஃபார்மேட், வேற பிரஷர். சோ அவங்கள வந்து 2027 வேர்ல்டு கப்ல அவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் நான் பார்க்கல. they are definitely going to be there, they are needed. இப்ப சீனியர் பிளேயர்ஸ் தான் விளையாடிட்டு இருக்காங்க, நல்ல கொஸ்டின். ஆனா வாஷிங்டன் சுந்தர் சொதப்படுறதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறது அவர் கொடுத்த ரோல் வந்து மேபி இஸ் நாட் அ கிரேட், ஐ மீன் அது அவருக்கான கரெக்டான ஃபிட்டா இல்லையா, இல்ல அந்த ரோல் அவர் ஓவர்வெல்மிங்கா எடுத்துக்கிட்டாரா நான் யோசிக்கிறேன். அக்சர் பட்டேலுக்கான ரோல் அவங்க கொடுத்திருக்காங்க, இல்லைன்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கான ரோல கொடுத்திருக்காங்க. நீங்க நல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபில பாருங்க, என்னதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபில சூப்பரா செஞ்சுரி விராட் கோலி அடிச்சார் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான், ரொம்ப நல்லா விளையாடின அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லானாலும் ஸ்ரேயஸ் ஐயர் was the key for success. ஸ்ரேயஸ் ஐயரோட இன்னிங்ஸ் ஒரு கீயா இருந்துச்சு. ஏன்னா எப்படிப்பட்ட மொமெண்ட்ல ஒரு டக்குனு விக்கெட் விழுந்துருச்சு, ஒரு நியூசிலாந்துக்கு எதிரான மேட்ச்லயே கூட ஒரு குரூஷியல் விக்கெட் ஒரு இடத்துல விழுந்துருச்சு, என்னடா பண்ண போறோன்ற மாதிரி பயத்துல இருக்கும்போது 100க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு கடகடன்னு 50+ ரன்ஸ் தான் கொண்டு வருவார் அக்ராஸ் த டோர்னமெண்ட். நான் சொல்றேன், நாட் ஓன்லி அகைன்ஸ்ட் நியூசிலாந்து.
சோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஹிட்டர் ஒரு சிச்சுவேஷன்ல அக்ஷர் பட்டேல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இவரே யூஸ் பண்ணிருந்தாங்க. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் ஃபால் இருக்கிற நேரத்துல கூட ஒரு 100க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சு ரன்ன கடகடன் கொண்டு வரணும்ன்ற ரோல் வந்து ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் இருந்தது, அக்ஷர் பட்டேலுக்கும் இருந்தது. ஆனால் தான் கேஎல் பின்னாடி வந்தார். நல்ல ஆனா இப்ப வந்து நம்ம கிட்ட ரெண்டு பேருமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அந்த ரோலை வந்து தூக்கி வாஷிங்டன் சுந்தர் கொடுத்திருக்காங்க. வாஷிங்டன் சுந்தர் இஸ் a வெரி குட் ஹிட்டர். T20ல நம்ம பார்த்தோம். பட் he is not a person on one ball goal என்று ஆடக்கூடிய பிளேயர் அவர் கிடையாது. அண்ட் இந்த ஒன் பால் கோ ஃபார் த மிடில் ஆர்டர்ங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய மாற்று. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அவரும் ஜடேஜாவும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க, கிளாசிக்கா இருக்கும். சோ நீங்க வந்து வந்தவனே ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஹிட்டர் வாஷிங்டன் சுந்தர், பட் நாட் ஆன் பால் கோ, ஃபர்ஸ்ட் பால் கோ. அதனால அவர் என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் லிட்டரலா எனக்கு கண்ணுல தண்ணியே வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு விராட் கோலிக்கு செஞ்சுரி அடிக்கிற கிடைச்சது ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. மனுஷன் தீயா இருக்காரு, கை பரபரன்னு இருக்கு, அடுத்தடுத்து விக்கெட். ருத்ராஜ் அவுட் ஆறாரு, வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆறாரு. தேவையில்லை, அழகா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்கோர்ஸ் ஸ்ட்ரைக் ரொட்டேஷன் அப்ப கொஞ்சம் டஃப் ஆச்சு. அப்ப பிச்சே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சது, பால் வேற சேஞ்ச் வந்தது. நான் என்ன சொல்றேன், எதுக்காக நீங்க பாலை வேஸ்ட் பண்ணி ஹிட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்க. அதனாலதான் நம்ம செகண்ட் மேட்ச்லயுமே 359ல நின்னோம், இல்லைன்னா இன்னும் தாண்டி போயிருப்போம். சோ வாஷிங்டன் சுந்தருக்கு என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஹிட்டர் ரோல் கொடுத்துருக்காங்க எனக்கு புரியுது, பட் பால் கோ ஒன்ல இருந்து நீங்க ஹிட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்படி கம்பீர் சொன்னார்தான் அது தப்பு. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணுங்க, ஆப்போசிட்ல ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேனை தொடர்ந்து விளையாட விடுங்க. ஒரு 5-6 ஓவருக்கு அப்புறம் ஹிட் பண்ண ஆரம்பிங்க, பேய் மாதிரி ஆட முடியும் வாஷிங்டன் சுந்தரால. ஜடேஜா தான் பண்ணாரு, அதனாலதான் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு ராகுலோட. சோ நீங்க ஆன் பால் ஃபர்ஸ்ட் பால் கோல நீங்க ஹிட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு அங்க பிரஷர் கிரியேட் ஆகும். நம்ம 400 டார்கெட் பண்ற நேரத்துல 320 340. சோ அந்த ஒரு மிடில் ஆர்டர் வந்து ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் பர்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அவங்களால டீமுக்குள்ள இருக்கிற பிரஷரை பயங்கரமா வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். புது பிளேயர்ஸ், அதாவது ஃப்ரெஷ்ஷா விளையாடக்கூடிய புது பிளேயர்ஸ்னா டெபியூன்னு சொல்லல, ஃப்ரெஷ்ஷா விளையாடக்கூடிய மிடில் ஆர்டர் சொதப்புறாங்க. ஏன்னா அந்த பிரஷர் அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. சார் விராட் கோலி 2 மேட்ச்ல 2 செஞ்சுரி பண்ணியிருக்காரு. இந்த 3வது மேட்ச்லயே செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குமா சார்? ஏன்னா நம்ம ஊர் விசாகப்பட்டினத்துல தான் விளையாடுறாங்க. அதீத வாய்ப்பு இருக்கு. பயங்கரமான பேட்டிங் ட்ராக். இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைக்கணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சு அவர் அடிக்கணும். இன்ஃபேக்ட் போன 2 மேட்ச்லயுமே 200 அடிப்பாரா, இல்ல அவருடைய பெஸ்ட் 186 பிரேக் பண்ணுவாரெல்லாம் நான் ஆசைப்பட்டோம். பட் விராட் கோலி டசன்ட் பிளே இன் தட் வே. அதாவது நீங்க அந்த 200 அடிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒண்ணு கொஞ்சம் அந்த ரெக்கார்டையும் மைண்ட்ல வச்சுட்டு விளையாடணும், அந்த மாதிரி ஒரு தாட் வேணும். ரெண்டாவது அந்த ஒரு பே ஹிட்டிங், அதாவது அந்த ஒரு கிளாசிக்கல் கிரிக்கெட் வெளியே வந்து ஹிட் பண்றது. சுருக்கமா சொல்லணும்னா அந்த ராஃப்ட் அடிச்சாரு பாருங்க ஒரு 6, ஷாட் அது வந்து நியூலி கிரியேட்டட் ஷாட். ஆனால் வந்து ஒரு அவுட் ஆஃப் கிரிக்கெட்டிங் அப்படின்ற ஷாட். சோ அந்த அவுட் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஷாட் வேணும். அது வந்து கோலியோட ஸ்டைல் கிடையாது. கோலியோட ஸ்டைல் வந்து கிளாசிக் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ். அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. நான் வந்து நீங்க இப்ப சொல்றீங்க அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அந்த ஒரு 6 ஒன் அடிப்பாரு, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ்குள்ளே தூக்கி ஒரு 6 ஒன் அடிப்பாரு, அந்த டிரைவ் 6. நான் அதை பார்த்தேன், சொன்னேன் ராஃபோட 6 திருப்பி பார்த்துட்டா, ஆஹா விராட் கோலியோட பேட்டிங் நீ பார்க்கலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சோ அந்த மாதிரி ஒரு விசாகப்பட்டினத்துல ஃபர்ஸ்ட் பேட்டிங் கிடைச்சுன்னா கண்டிப்பா விராட் கோலி செஞ்சுரி அடிப்பாரு, நீங்க எழுதி வச்சுக்கலாம். ப்ரொவைடட் அது செஞ்சுரி அடிக்கிறது, பட் அந்த ரெக்கார்டு ஏதாவது பண்ணுவாரா அப்படிங்கிற, அவருடைய செல்ஃபை உடப்பாரா அப்படிங்கிறது சிச்சுவேஷன் பொறுத்து இருக்கு. ஏன்னா நம்ம டெஸ்ட்ல வாஷ் அவுட் ஆயிட்டோம் சார். இந்த ஓடிஐ சீரிஸ் ஆச்சு வின் பண்ணணும் இல்லையா? கண்டிப்பா வின் பண்ணுவாங்களா சார்? T20 சீரிஸ் எழுதி வச்சுக்கோங்க, நமக்கு தான் T20 வேர்ல்டு கப்பே நமக்கா அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கு. பட் இந்த 2 டோர்னமெண்ட் எப்படி ஆடுறாங்கன்றத பார்க்கணும். அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா எப்படி ஆடுறாங்க, அகைன்ஸ்ட் நியூசிலாந்து எப்படி ஆடுறாங்கன்றத பார்க்கணும். மறுபடியும் வந்து பிரசித்தி கிறிஸ்னா அப்படின்னு டீம் குள்ள போனாங்கன்னா அவ்வளவு கோவம் வருது எனக்கு. He is not a bowler at all. தயவு செஞ்சு அவர் டெஸ்ட்ல வச்சுக்காங்க. டெஸ்ட்ல நல்ல எண்டூரன்ஸ் இருக்கு, சில நேரத்துல அழகா ஸ்டம்புக்கு பால் எடுத்துட்டு போறாரு, ஸ்விங் இருக்கு, ஓகே வாழ்த்துறேன். தயவு செஞ்சு அவர்கிட்ட லிமிட்டட் ஓவர்ஸ் கொடுக்காதீங்க. சோ T20 கண்டிப்பா நமக்கு தான். இப்பவே சொல்லிட்டேன், நீங்க கேள்வி கேட்க முன்னாடியே சொல்லிட்டேன், நாம ஜெயிப்போன்னு நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். கண்டிப்பா ஜெயிப்போன்னு இப்பவும் முழுசா நம்புறேன். ஏன்னா விசாகப்பட்டினம் ட்ராக்ல வந்து கொஞ்சம் வந்து ஸ்பின்னர் ஸ்லோவர் டெலிவரி போடலாம், ஆனா லென்த்தி பால்ஸ் போடணும். பிரசித் கிருஷ்ணா வந்தாருன்னா மேட்சை கையில கொடுத்துட்டு கண்டிப்பா அவர் வருவாரு. வேற ஆப்ஷன் இல்ல சார், நமக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்னா நான் என்ன சொல்றேன், அப்படி இல்ல பாஸ், நம்ம ஆப்ஷனே இல்லாம இல்ல. 6 bowlers இருக்கும் பாத்துக்கோங்க. போன மேட்சே பிரசித் கிருஷ்ணா 8 ஓவர் தான் போட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஸ்பின்னர்ஸ் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணுங்கிறேன். உங்களால நான் என்ன சொல்றேன், பிரசித் கிருஷ்ணாவே வேணாம், தைரியமா நீங்க இன்னொரு பேட்டரை உள்ள கொண்டு போங்கிறேன். வேற வழி இல்ல. ஸ்பின்னர்ஸை கொஞ்சம் பெட்டரா கொண்டு வாங்க, ஜடேஜாவா கொஞ்சம் ஏர்லியா போட வைங்க.
பிரசித் கிருஷ்ணாவுக்கு ஓவரே தராதீங்க. இல்ல அப்படி கொடுத்தே தீருவோம்னா பிரிங் இம் ஆஃப்டர் 2025, ஆஃப்டர் 25 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொண்டு வாங்க. ஸ்பின்னரை கொஞ்சம் ஏர்லியாவே கொண்டு போய் விக்கெட்டை விழ வச்சிருங்க. உங்களுக்கு இந்த டெய்லண்டர்ஸ் விளையாடுறாங்க, இல்லனா வந்து மெயின் பேட்ஸ்மேன்ஸ் மார்க்கம்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க, பிரிக்ஸ்கே அவுட் ஆயிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க சார். 8 பேட்ஸ்மேன் 9 பேட்ஸ்மேன் இருக்காங்க சார் அவங்க டீம்ல. ஆனா இந்தியா பவுலிங் ரொம்ப மோசமா போடுறாங்க. சூப்பரா பேட்டிங் பண்றாங்க. அவங்களுடைய எண்டூரன்ஸ் அந்த அவங்களுடைய ஒரு டிட்டர்மினேஷன், ஹேட்ஸ் ஆஃப் டு சவுத் ஆப்பிரிக்கா. ஒரு கொலை வெறியில இருக்கு அந்த டீம். பவுமாவுடைய அந்த ஒரு கேப்டன்சி சூப்பரா. அதுக்காக இந்தியன் பிளேயர்ஸை வந்து நாங்க தவழ விடுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. ஸோ அது வந்து கோச்சுக்கு நான் கிரெடிட் தரமாட்டேன். பட் த டீம் தட் இஸ் பீன் பிக்டு நவ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் இருந்த டீம், அந்த ஷான் பொலாக்லாம் இருந்த காலகட்டத்துல, லார்ட்ஸ் க்ரூஸ்லாம் இருந்த காலகட்டத்துல விளையாடுற டீம் மாதிரி விளையாடுறாங்க. எல்லாருமே எல்லா ரோலுக்கும் தயாரா இருக்காங்க. வெரி குட். ஆனா இது அந்த கிடையாது. நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். நான் பதிவு பண்ண நிறைய விஷயத்த வந்து சில பேர் கமெண்ட்ஸ்ல கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அது உண்மையா இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து வாஷிங்டன் சுந்தர் இஸ் a very good candidate சொன்னேன். he came back with flying colors. அதே மாதிரி நான் வந்து நிறைய பிளேயர்ஸ் பத்தி இந்த மாதிரி நான் கிரிட்டிசைஸ் நிறைய பிளேயர்ஸ் பத்தி நான் கிரெடிட் கொடுத்துட்டேன். இப்ப நான் சொல்றேன். அதே மாதிரி SRH வந்து இஸ் அன்பிரேக்கபிள் நம்ம சேனல்ல சொன்னேன், இன்னொரு சேனல்லையும் சொன்னேன், இன்னும் அந்த வீடியோ இருக்கு. SRH கடைசியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் போன சீசன்ல உடைச்சு முடிச்சாங்க. அதே மாதிரி இப்ப சொல்றேன், சவுத் ஆப்பிரிக்கா அன்பிரேக்கபிள். பும்ரா இல்ல, பும்ரா இருந்தது. நீங்க ப்ராப்பரான லென்த்தி டெலிவரிஸ், யாக்கர்ன்ற பேர்ல ஃபுல் டாஸ் போடாம, ஷார்ட்ன்ற பேர்ல பழமா போட்டு கொடுக்காம, ப்ராப்பர் லென்த்தி டெலிவரிஸ் போட்டு ஹர்ஷதீப்பே பயமுத்து முடிஞ்சதுங்கிற பட்சத்துல ஒரு நல்ல போலர் நம்ம கிட்ட இருந்திருந்தா, அது முகேஷா இருந்திருக்கலாம், முகேஷா இருந்திருக்கலாம், இல்லைன்னா சந்தீப் கொண்டால் விளையாடுறாரு அவரா இருந்திருக்கலாம், யாராவணும் ஒரு நல்ல போலர். ஏன் நான் சொல்றது வந்து இவரே கூட would have done better. நம்ம லார்டு ஷர்துல் தாக்கூரே கூட would have done better. பிரசித் கிருஷ்ணாவை தவிர வேற யார் அந்த 3 பேர்ல ஒருத்தரா இருந்ததுனால நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். சோ இந்தியா இஸ் கோல் பெட்டர், சவுத் ஆப்பிரிக்கா குட் பேட். கண்டிப்பா சார். யாரு வின் பண்றாங்கன்னு பார்க்கலாம் சார். ரொம்ப நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.